அக்கா இன்னைக்கு என்ன சமைக்க போற? இன்னைக்கு சிக்கன் பிரியாணி முட்டை கிரேவி தான் சமைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பட்டை வகை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தயிரையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதோட பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ சாதம் நல்லா வெந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் வேகட்டும், வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இதோட பாஸ்மதி, வேக வச்ச பாஸ்மதியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை தம் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தலை போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு அப்படியே தம் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.